வீட்டுக்குள்ள கரண்ட் இல்லைன்னு வெளியில வந்து உட்காந்தா எங்கேயும் ஒரு பொட்டு காத்து வர மாட்டேங்குது. இவ்வளவு மரம் நிக்கும்னு தான் பேரு. எள்ளுக்குள்ள காத்து வீசுவா, எல்லா மரமும் அப்படியே ஏதோ பிடிச்சு வச்ச மாதிரிலாம் நிக்கும். தெரு வேற அப்படியே வெறிச்சோடி கிடக்கு. ஒரு ஆள் நடமாட்டத்தையும் காணலையா? எல்லாரும் வீட்டுல இருக்காவளா இல்ல ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாவளானே தெரியல. மயான அமைதியெல்லாம் இருக்கு. யாராவது வந்தா கொஞ்ச நேரம் கதை விட்டுட்டாவது நேரம் போக்கலாம், அதுக்கும் வழி இல்லாம இருக்கு. என்ன பண்ணுதுன்னே தெரியல. இப்படியே எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துருக்க முடியும்? எப்படா இப்பதான் கதை உடைக்க ஆள் இல்லை, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். கரெக்டான நேரத்துக்கு தான் முட்டச்சி வந்திருக்கா. வா முட்டச்சி, வா வா. என்ன முட்டச்சி, ஊர்ல ஆளுவெல்லாம் இருக்காவளா இல்ல ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாவளா? ஒரு நாதியம் காணலையே, தெருவே வெறிச்சோடியில கிடக்கு. நல்ல வேலை நீயாச்சும் வந்தியே. வா வா, வந்து உட்காரு, கொஞ்ச நேரம் கதை பேசுவோம். ஊர்ல ஆள் இல்லாம எங்க போவாங்க குப்பாயி? எல்லா பயவுலையும் ஊர்ல தான் கிடக்கு. இப்ப எல்லாருக்கும் கையிலே ஒரு போன் ஒண்ணு வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே தானே கிடக்காவ. யாரு வெளியில வாரா இப்ப முன்னாடி மாதிரி எல்லாம்? ஆமா முட்டச்சி, நீ சொல்லதும் சரிதானே. ஆளுக்கு ஒரு போனை கொண்டுட்டு தானே கையில சுத்திட்டு தெரியாளுவ. யான் மறுமூலம் காலையில 7 மணில இருந்து ராத்திரி உறங்க போறது வரைக்கும் போனை தானே நோண்டிக்கிட்டே இருக்கா. உறங்கும் போது கூட தலைவணி கீழே தானே போனை வச்சுட்டு படுக்கா. நம்ம காலத்துல தான் இந்த போனுக்குன்னு ஒன்றும் இல்லாம கதை பேசிட்டு ஜாலியா அப்படியே சுத்திட்டு தெரிஞ்சோம். இப்ப என்னடானா நமக்கு அந்த போனை யூஸ் பண்ணவும் தெரியல, என்ன பண்ணதுக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அதான் யாராவது நம்மளை மாதிரி வயசானவே வந்தாதான் ஏதா இருந்து கதை விட முடியும். சரி சரி, ஏன் வந்த காலையில நின்றுட்டு இருக்கா? கொஞ்ச நேரம் உட்காரு, பேசுவோம். ஆமா முட்டச்சி, என்ன ஆள் தோரணே சரியில்லையே, சோகமா இருக்கிறியா இப்ப பார்த்தாலும்? என்னாச்சு, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல குப்பாயி, நான் நல்லா தான் இருக்கேன். சும்மா சொல்லு முட்டச்சி, அதெல்லாம் எனக்கு தெரியும். மூஞ்ச பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சிருவேன். நீ ஒன்னும் அப்படியெல்லாம் ஏமாத்த முடியாது, சும்மா சொல்லு. என்ன குப்பாயி, நான் தான் சொல்லுறேன்ல ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அதே கேட்டுட்டு இருக்கேன். ஒண்ணு இல்லாம நான் நல்லா தான் இருக்கேன். அப்படியா? சரி சரி. ஆமா, இப்ப இந்த பக்கமா எங்க போயிட்டு இருந்த? நான் எங்கம்மா போவேன்? எனக்கு என் தங்கச்சி விட்டா வேற நாதியது. அதான் கரண்ட் வேற இல்லையா, சரி அப்படியே ஒரு எட்டு தங்கச்சி போய் பார்த்துட்டு வரலான்னு தான் அவ வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். என்ன 2 கிழமையா ரொம்ப நேரம் இருந்து கதை அடிச்சுட்டு கிடக்கு? ஆமா, அப்படியே உலக கதையா பேசுற போறவ எப்படியும் மறுமூளை பத்தி தான் குறை சொல்லிட்டே இருப்பாவ. என்னதான் கதை பேசுகாவன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நின்று கேட்போம். ஆமா முட்டச்சி, தங்கச்சி பக்கத்துல இருந்தாலுமே தங்கச்சி வீட்டை பக்கம் எட்டி பார்க்க மாட்டியே. இப்ப என்ன தங்கச்சி மேல பாசம் பொத்து சாடிட்டு தங்கச்சி வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கா? வேற ஒண்ணு இல்ல குப்பாயி, என் மருமவா அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா, என் முகரம் அவ பின்னாடியே போயிட்டா. அடப்பாவமே, என்ன கொடுமையெல்லாம் இருக்கு. உன்னைய கூட்டிட்டு போலியாகும், உன்னைய தனியாவா விட்டுட்டு 2 பேரும் போயிருக்காவ. ஆமா அது சரி, உன்னை விட்டுட்டு போற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை வந்துட்டு மருமகளுக்கும் மோனுக்கும்? அதுவா குப்பாயி, என் மருமகளுக்கு சொந்தத்துல யாருக்கோ கல்யாணமா, அதான் 2 பேரும் கிளம்பி போயிட்டாவ. என்ன இருந்தாலும் உன்னை தனியா விட்டுட்டு போகாம உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. கல்யாணம் வீட்டுக்கு தானே போயிருக்காவ, உன்னைய கூட்டிட்டு போன என்ன குறைஞ்சா போயிடுவாவ? சரி குப்பாயி, அதுவும் சின்ன பிள்ளைகள் ஏதோ தனியா போனே ஆசைப்பட்டிருக்கோம். சந்தோஷமா போயிட்டு வரட்டுமே. நம்ம வயசான காலத்துல அங்கேயும் இங்கேயும் நம்மளால அலைய முடியுமா? நமக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம எனக்கு பஸ்லயோ கார்லயோ வெளியில போகணும்னு வச்சுக்கேன், இந்த கால ரெண்டும் நல்லா வீங்கி போயிடும். வலி உயிர் பொறுக்க முடியாத வழியா வந்துடும் பாத்துக்க. அதான் சரி 2 பேரும் போயிட்டு போட்டோம்னு சொல்லிட்டு நானும் ஒன்னும் சொல்லல. ஆமா அது இருக்கட்டும் குப்பாயி, வா மருமக வேலைக்கு போறான்னு கேள்விப்பட்டேன், உண்மையாவா? ஆமா ஆமா, அது இருக்கட்டும், அதை பத்தி நான் புறவு சொல்லுங்க. ஆமா நீ என்னமோ சொல்லிட்டு இருந்தியே. மொபனும் மருமகளும் கல்யாண வீட்டுக்கு போயிருக்காவணி. உன்னைய பார்த்தாலே எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்க மாட்டேச்சு. இப்படி வயசான காலத்துல உன்னைய தனியா விட்டுட்டு போயிட்டாவளே. கிளவி அடுத்த குடும்பத்து கதையை கேட்டு அடுத்த குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குறதுல என்ன மாதிரி நடிப்பு நடிச்சிட்டு கிடக்கு. இந்த கிளவிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல. சரி குப்பாயி, நான் கூட அதை பத்தி எல்லாம் உடனே நினைக்கல. நீ ஏன் இப்ப தேவையில்லாம அதை பத்தி எல்லாம் இருந்து கவலைப்பட்டு இருக்கா? என்ன இருந்தாலும் முட்டச்சி, நீ சொன்ன உடனே என் மனசே தாங்கல, ரொம்ப கவலையாட்டே இருக்கு. என்ன இருந்தாலும் இந்த பிள்ளைல உன்னை இந்த வயசான காலத்துல தனியா விட்டுட்டு போயிருக்கப்படாது. சரி குப்பாயி, சின்ன சிறுசுங்க வெளியில போகுதுங்க, அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இடத்துக்கெல்லாம் போயிட்டு வருவாவ. நம்ம போனா அவளுக்கு இடத்துல இருக்கும்ல, அதனாலதான் தனியா போயிருக்காவ. போயிட்டு வரட்டுமே. இப்ப என்ன இருந்தாலும் மருமகளை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறியா? பரவாயில்லையே முட்டச்சி, மரும மேல அவ்வளவு பாசமா இருக்கிறியா? ஆமா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி உன் வீட்டு பக்கத்துல வந்தேன். உனக்கு உன் மருமகளுக்கும் என்ன சண்டையா? உன் மருமக குரல் ரொம்ப சத்தமா கேட்டுட்டே இருந்து. என்னாச்சு, என்ன விஷயம்? அட மாமியார் கிழவி, அவியலே சின்னஞ்சிருச்சுங்க சந்தோஷமா போயிட்டு வரட்டுன்னு சொல்லுகாவ. இவிய ஒவ்வொரு கேள்வியா கேட்டு கேட்டு மாமியாருக்கு மருமகளை நடுவுல சண்டை உருவாக்கி விட்டுறா போலுங்க. ஆமா, நீ அச்சி முறுக்கெல்லாம் நல்லா சுடுவல்ல. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு அச்சி முறுக்கு கொண்டு வந்து தந்தா, என்ன டேஸ்ட் அப்பா. எனக்கு அதே மாதிரி கொஞ்சம் அச்சி முறுக்கு சுட்டு தருவியா பிறகு? சரி குப்பாயி, உனக்கு நான் புறவு செஞ்சு கொண்டு தரேன். சரி சரி, விஷயத்த சொல்லு, நான் ஒருத்தரையும் சொல்ல மாட்டேன். ஆமா, எதுக்கு அன்னைக்கு கிடந்து உன் மருமக சத்தம் போட்டு கிடந்தா? யாரு இந்த கிழவியா? ஒருத்தரையும் சொல்லாது. ஒரு விஷயம் தெரிஞ்சா போதுமே, ஊரு ஃபுல்லா பரப்பிடுமே இந்த கிழவி. உன்கிட்ட சொல்லதுல என்ன குப்பாயி, என் மருமக இருக்கல வாயி அடடடட அப்பா என்ன மாதிரி எல்லாம் பேசுதா? ஏன் முட்டச்சி, உன் முகம் தான் இருக்காமல, அவங்ககிட்ட தான் நீ சொல்ல வேண்டியதானே? நீ வேற, என் முகம் என் பேசல எங்க கேட்டா? கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து மருமக பேச தானே கேட்டு அவங்க இடத்துல சுத்திட்டு இருக்கியா? அப்படின்னா நீ சரியில்லை முட்டச்சி. உன்னால உன் மருமலையை அடக்க முடியல, உன் மோகனையும் கண்ட்ரோல்ல வைக்க முடியல. சரி அதை விடு, என் மருமவ இருக்கட்டும். ஆமா, உன் வீட்டுக்கு வந்திருக்கல புது மருமவா, அவ எப்படி, அவ குணம் எப்படி, உன்னை நல்லா பாத்துக்கிறாளா? அதானே, என்னடா நம்ம கதை என்ன எடுக்கலையேன்னு பார்த்தேன். அதான் முட்டச்சி கிளவி ஆரம்பிச்சிட்டுல. சரி சரி, என்னதான் பேசுகாவன்னு கேட்போம். யா மருமவா வாண்ணா வருவா போண்ணா போவா இல்லைன்னா நினைப்பா உட்காருவா. நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா, தெரியுமா உனக்கு? நான் மருமலை நீ கூப்பிட்டா போதும். எங்க இருந்தாலும் என்ன வேலை செஞ்சிருந்தாலும் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு ஓடி வந்து என்னத்தேன்னு கேப்பா, தெரியுமா? நான் அவகிட்ட என்ன சொன்னாலும் சரிங்கத்தேடி மண்டை ஆட்டுவா, தெரியுமா உனக்கு? நான் ஒரு வேலை சொன்னேன்னா அதுக்கு மறு பேச்சு பேசாம அந்த வேலையை முடிக்காம வேற வேலை பார்க்க மாட்டா, தெரியுமா?
நான் அவளை அவ அம்மா வீட்டுக்கு போகப்படாதே சொல்லி வச்சிருக்கேன். என்கிட்ட கேட்காம ஒரு இடத்துக்கு அசைய மாட்டா தெரியுமா? என் அனுமதி இல்லாம ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டா. சுருக்கமா சொல்ல போனா நான் என்ன சொன்னாலும் பூம்பு மாடு மாதிரி மண்டை ஆட்டிக்கிட்டு அப்படியே வருவா. அவ ஆபீஸ் போயிட்டு வந்த உடனே அவ காப்பி போட்டு குடிக்காளோ இல்லையோ, சோறு திங்காளோ இல்லையோ, எனக்கு முதல்ல காப்பியை போட்டு தந்துட்டு சோத்தை தந்துட்டு அதுக்கப்புறம் அவ வேலையை அவ பாப்பா தெரியுமா? இது சரிப்பட்டு வராது. இதுக்கு மேல விட்டோம் அதுக்கப்புறம் இந்த கிளம்பி ஓவரா போயிட்டே இருக்கும். என்ட்ரி கொடுத்துட வேண்டியதான். ஐயோ, என்ன மருமவ சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு. ஆமா குப்பாயி, நீ சரியா தான் கண்டுபிடிச்ச. வா மருமவ தான் வந்திருக்கா, ஆனா பின்னாடி தான் நிக்க பாரு. மருமோளை நீ எப்போ வந்த மருமோளை? எத்தை நீங்களும் முட்டச்சி மாமியும் சேர்ந்து இருந்து நல்லா கதை பேசிட்டே இருந்தீங்களா? அப்பவே நான் வந்துட்டேன். அப்படியா மருமோளை? அப்போ நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் கேட்டுட்டியோ? ஆமாத்தே ஆமா, நீங்க பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் நல்லாவே கேட்டேன். ஆமா, என்னத்தே சொன்னியே என்ன பத்தி? அது வந்து மருமோளை அது வந்து என்னத்தே வாய் பேச முடியலையா? வாய் ஒரு டைப்பா குவாடிட்டே போகுது. என்ன என்ன இவா இப்பதான் மருமவ நான் கிடிச்ச போட்ட தாண்ட மாட்டா அப்படி இப்படி ஆக ஓகோன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப என்னடா மருமவளை பார்த்தோன்னு கிடுகிடுல நடிச்சிட்டு கிடக்கா. மருமோளை காப்பி காப்பி காப்பி. என்னத்தே மாமாங்கிறிய காக்காங்கிறிய? என்ன காக்கா ஓட்டிட்டு இருக்கிறியா? என்னாச்சு உங்களுக்கு? இல்ல மருமோளே, உனக்கு காப்பி தண்ணி ஏதாவது போட்டு கொண்டு வரட்டுமான்னு கேட்டேன். என்னடா இது அநியாயம்? இவ்வளவு நேரம் மருமகளை பத்தி அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இப்ப மருமகளுக்கு காப்பி தண்ணி போட்டு கொண்டு கேட்கா. அப்ப இவ்வளவு நேரம் இவன் நம்ம உருளால விட்டுருக்கா குப்பாயி. ஐயோ, இவ இருக்கிறத மறந்துட்டோமா? இவ்வளவு நேரம் மருமலை பத்தி அப்படி இப்படின்னு பில்டப் எல்லாம் கொடுத்தோம். இப்ப மருமலை பார்த்து நம்ம பயந்து கிடக்கதான் பாத்துட்டால. ஐயோ, எப்படி சமாளிக்கிறது இவள்கிட்ட? முட்டச்சி, அது ஒண்ணு இல்ல முட்டச்சி, நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்கிடாத. நானும் என் மருமகளும் அடிக்கடி இப்படிதான் விளையாடுவோம். என் மருமவ கோவத்துல இருக்க மாதிரி மூஞ்ச வச்சுக்கிடுவா, நான் அவளுக்கு பயந்த மாதிரி பேசுவேன். இதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜம். நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்கிடாத. இதுக்குதான் எங்க ஊர் பக்கம் ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க முட்டச்சி? இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு பேசாம 4 வீடு போய் பிச்சை எடுக்கலாம். சரியா சொல்லிச்சு முட்டச்சி கிழவி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம தமிழ் கார்ட்டூன் கலாட்டா யூடியூப் சேனல்ல மாமியார் மருமகள் காமெடி கலாட்டா நிறைய வீடியோ தொடர்ந்து போட்டுட்டே இருக்கோம். எல்லாரும் மறக்காம வீடியோவை முழுசா பாருங்க. வர வர நம்ம வீடியோவை பத்தி கமெண்டே சொல்ல மாட்டேங்கிறீங்க. வீடியோ பத்தின கமெண்ட் எல்லாத்தையும் மறக்காம சொல்லுங்க. தொடர்ந்து எங்க காமெடிக்கு சப்போர்ட் தாங்க மக்களே. அப்போதானே இன்னும் புதுசா வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும். தயவு செஞ்சு எங்களை ஊக்கப்படுத்துங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோக்களை. அப்போதானே தொடர்ந்து நாங்களும் நிறைய வீடியோக்களை போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் முன்னாடி எல்லாம் எல்லாரும் கமெண்ட்லாம் பேரை சொல்லுவீங்க. ஆனா இப்போ அப்படியெல்லாம் யாருமே கமெண்ட் பண்ணதில்ல. உங்க பேரை சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்க பேரை சொல்றதுக்கு நாங்க தயாரா தானே இருக்கோம். பிறகு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க ஒன்னும் யோசிக்காதுங்க. யாருக்கு பேரெல்லாம் சொல்லணுமோ, யாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணுமோ, திருமண நாள் வாழ்த்து சொல்லணுமோ, உங்க பேர் எல்லாம் சொல்லுங்க. நீங்க நானும் என் மாமியாரை சேர்ந்து பேரெல்லாம் சொல்லுவோம். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க என்ன மக்களே. அப்பதானே எங்களுக்கும் வந்து சப்ஸ்கிரைபர் வராம நிறைய மக்கள் வீடியோ பார்க்காம சொல்லிட்டு புது வீடியோவா புது ஐடியால போட்டு உங்களை சந்தோஷப்படுத்த முடியும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க என்ன மக்களே. சரி, தொடர்ந்து நம்ம தமிழ் கார்ட்டூன் கலாட்டா சேனல்ல வீடியோக்களை பார்த்து எல்லாரும் ஹாப்பியா இருங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எனக்கு என் மருமகளுக்கு வேணும். என்ன மக்களே? சரி, போயிட்டு வரட்டா. டாடா பாய்.